எல்லாரும் சொல்கிறாங்களே சார், இப்போ வின் பண்ணவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, நான் 8 மணி நேரம் படித்தேன், 14 மணி நேரம் படித்தேன், நான் 2 மணி நேரம் தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நைட்டுலாம் ஃபுல்லாக படிப்பேன், எனக்கு காலையில் படித்த மனப்பாடம் ஏறாதுங்கிறாங்க. சில பேர் வந்து நான் காலையில் நல்லா படித்தா தான் எனக்கு மனசில் ஏறும், நைட்லாம் படித்தேன். இது வந்து எப்படி சார் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? ரைட், நல்லா கவனிங்க. அதாவது அழகாக சொல்லுவாங்க, உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதேன்னு நம்ம தலை அஜித் பாடியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். உலகத்தில் உள்ள எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கோ, ஆனால் எல்லா கருத்தும் உனக்கு 100% பொருந்துன்னு நம்பாத. உன்னுடைய பலம் பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி யார் சொன்னது உனக்கு பொருத்தமாக இருக்கோ அதுலேருந்து நீ எடுத்துக்கோ. நான் இப்போ 12 மணி நேரம் படிக்கிறத பற்றி பேசுகிறேன். மேரேஜ் ஆனவங்களால படிக்க முடியுமா? வேலைக்கு போகிறவங்களால படிக்க முடியுமா? அதனால அன்னப்பறவை போல கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல்ல. அதனால தெல்லதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவை நீர் ஒழுகிய பால்வூன் குறுகின் தெரிந்துங்கிறது போல எப்படி அந்த அன்னப்பறவை வந்து பாலை விட்டுட்டு நீரை விட்டுட்டு பாலை மட்டும் எடுக்குதோ, அது போல இந்த சொசைட்டியில் ஆளாளுக்கு 1000 கருத்து சொல்லுவான். அவங்களுடைய அனுபவங்களை அப்படியே புறக்கணிக்கவும் கூடாது, அதே நேரத்தில் அப்படியே ஏற்றுக்கவும் கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு இல்லை, யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு இல்லை. பாஸ் பண்ணவன் மட்டும்தான் நமக்கு வழிகாட்டணும்னு இல்லை, ஃபெயிலானவன் நமக்கு வழிகாட்டக்கூடாதுன்னு இல்லை. எல்லார்ட்டையும் இருந்து நல்ல கருத்துக்களை எடுத்துட்டு நீங்க உங்களுடைய பலம் பலவீனத்தை